ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறது, உதிரி உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் லவங்கம், பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை கூடவே நல்லா சேர்ந்து வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் போட்டுடலாம். போட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அது கூடவே நம்ம அறுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸு, அப்புறம் பட்டாணி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை வதக்கிட்டு, ஏன்னா அப்போ தான் காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் நம்ம சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் காய் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா மிளகாய்த்தூள், அப்புறம் கலர் பவுட்ரு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சோயா பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா பீன்ஸ் சுடுதண்ணியில் போட்டு நம்ம அதை பிழிஞ்சு எடுத்து அதை போட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா இருந்தால் புதினா போட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு தண்ணியை நம்ம எந்த டம்ளரில் எடுத்துருக்கோமோ அந்த விட டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு அது கூட அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் அது இதாகிட்ட அப்புறம் வெந்துட்ட அப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம அடுப்பில் செய்கிறதுனால அடுப்புலேயே எடுத்து அந்த கறியை தட்டு மேலே போட்டால் கொஞ்சம் தம்மாயிடும். அதுக்கப்புறம் தம்மாயிட்ட அப்புறம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது கூடவே ஆனியன் வச்சுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.